அந்த கேள்வி. அப்படிதானே? நீங்க அப்படி ஒரு கேள்வி வந்திருக்கீங்களா? என்ன கேள்வி? எப்படி பாருங்க, எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கஷ்டம், பிரச்சனை, நெருக்கம், போராட்டம் இதெல்லாம் இருக்கு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாம் மாறிடுன்னு சொன்னாங்க. சொன்னாங்க மாறுறியே, இன்னும் கஷ்டம் அதிகமா தானே போகுது, இன்னும் பிரச்சனை எனக்கு அதிகமா தானே இருக்கு. இவ்வளவு இருந்த போதிலும், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போதிலும் இன்னும் நான் அவர்கிட்ட போய் சொல்லணுமா? நான் கேட்கணுமா? நான் ஜெபம் பண்ணணுமா? நான் ஜெபம் பண்ணதான் தருவார் ஆண்டவர் என்ற பல கேள்விகள் உள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க. ஏன் நீங்க ஏன் கேட்கணும்? அது கூட அவர் சொல்றாரு. யோவான் 14வது அதிகாரம் 13-14 பார்த்தீங்கன்னா, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் ஏசிபி நாமத்தினால கேட்டாதான் செய்வாரா? ஏன் யெகோவா என்ற நாமத்தினால கேட்டா செய்ய மாட்டாரா? அவருக்கு இமானுவேல் ஏதோ பேர் இருக்கு. தேவன் நம்மோடு சரி, அவருக்கு இமானுவேல் வச்சாங்களே, அப்ப இந்த இமானுவேல் என்ற நாமத்தினால கேட்ட செய்ய மாட்டாரா? இது ஏன் ஏசிபி நாமத்தினால கேள்வி? ஏன் கேட்கலாம்? இப்ப யாராவது நான் கேட்ட மாதிரி உங்களை கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுங்க? ஏன் நாமத்தினால கேட்கணும்? ஏன் வேற நாமத்தினால கேட்ட தரமாட்டாரா? எல்லாம் தேவன் தானே, எல்லாம் அவருடைய பெயர் தானே. நயனான்னு கூப்பிட்டாருன்னா அப்பான்னு கூப்பிட்டாருன்னா எல்லாம் ஒன்று தானே. நம்பாளுங்க அப்படித்தானே தர்க்கம் பண்ணுவாங்க. ஏசி நாமத்துல கேட்டாதான் தருவேன். யோவான் 16:24 எல்லாம் பாத்தீங்கன்னா, கேளுங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி அதை நீங்கள் என்று சொன்னார் இல்லையா? அப்படித்தானே? அப்ப நான் என்ன பெற்றுக்கொண்டு இருக்கிறேன்? ஏன் கேட்கணும்? இதற்கு பதில் சொல்லிட்டு நான் உனக்கு வேத வசனத்துக்குள்ள உள்ள இல்லையா? ஆதியாகமம் 1:26 நம்ம பார்க்கிறோம். தேவன் தன்னுடைய ரூபத்தையும் சாயலையும் மனுஷனை தந்து சிருஷ்டித்தார். அவனுக்கு இந்த பூமியில வாழக்கூடிய சகல ஜீவ ஜந்துக்கள் பூமி அனைத்தின் மேலையும் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து, நீதான் இதை ஆண்டு கொள்ளணும். ஆண்டு கொள்ளணும். இந்த பூமி மனிதனுடைய ஆளுகையில தேவன் அர்ப்பணித்தார். யாருடைய ஆளுகைக்கு வந்துச்சு? இப்போ எல்லாத்தின் மேல ஒரு அதிகாரம் யாருக்குன்னா, தேவன் ஆவியா இருக்கிறாரு, மனுஷன் மாம்சமா இல்லையா? மாம்சமான மனுஷனுக்கு தேவன் தான் சிந்தித்த உருவாக்கின இந்த பூமியை வாழ்ந்து கொள்ளும்படியாக, ஆண்டு கொள்ளும்படியாக, எல்லா மிருக ஜீவன்கள் மேல ஒரு அதிகாரத்தை செலுத்தும்படியான ஒரு அதிகாரத்தோடு அவனை படைச்சு அவன் கையில இதை ஓட்டு. நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். சாத்தான் இடத்துல ஏவாள் நிமித்தம் ஏற்ற துணையா இருந்த ஆதாமும் மோசம் போனான், எரிஞ்சாவும் மோசம் போனான். நம்ம ஆட்ல தெரிஞ்சு என்ன பண்ணாங்க?
மனைவி தப்பு பண்ணிச்சா நாம என்ன பண்ணிடலாம், இல்லன்னா நாம பார்த்து நீ தான் யோகியமா போய் இவரை காட்டுன்னு கேட்டுருவாங்க. அதனால நிறைய நிலையில நம்ம அந்நியா தப்புதான் மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஒத்து போயிட்டாங்க. இதனுடைய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளுகையும் அதிகாரமும் எங்க போயிடுச்சு. நம்ம அழகா யாரை ஏமாத்தி வாங்கிக்கணும். ஆள வேண்டிய இடத்துல இப்ப சாத்தான் வந்துட்டான். ஆளக்கூடிய இடத்துல இருக்க வேண்டிய இந்த ஆதான் அடிமையா போயிட்டான். இந்த அடிமையா போனவனுடைய வாழ்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா நெற்றி வேர்வை தரையில பாடுபட அவனுக்கு நல்ல பலனாது தரல. ஆண்டவரும் தனக்கு துரோகமா நடந்த அந்த மனுஷனை தான் வச்ச ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்துட்டாரு. அவனுக்கு இப்ப எல்லாமே குறைவா போயிடுச்சு. ஏதேன்ல எந்த குறையும் அவனுக்கு கிடையாது. தேவனோடு இருக்கிற உறவு நல்ல நிலையில இருந்தது. தேவனோடு நல்ல நெருங்கின நட்பு இருந்தது. தேவனே அவனுக்கு தகப்பனா இருந்தாரு. எந்த குறையும் இல்லாத அளவுக்கு அவன் மகிழ்ச்சியான வாழ்க்கை இப்போ நாசமா போச்சு. இப்ப கஷ்டத்தின் மேல கஷ்டம், பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்தின் மேல போராட்டம். இப்ப பிள்ளைகளுக்குள்ள பாத்தீங்கன்னா சண்டை அடித்தடி. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணன் பெருசா மூர்க்கமா எழுதி தன் சொந்த தம்பியை கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல குடும்பம் கொலைக்கார குடும்பமா மாறி போச்சு. இன்னைக்கு வந்து அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை இன்னைக்கு மாறினே. அண்ணன் தம்பிங்க நல்லா இருந்தாலும் சில ஏவாளங்க இருக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு போராட்டம் இன்னைக்கு வந்து தொடர்ந்துட்டே இருக்குது. நன்மைகள் காணாம போயிடுச்சு. இப்ப துன்பம் தாங்க முடியாத நிலைகளில இப்ப தேவனை கூப்பிடுறா மனுஷன். தேவனுடைய உதவியை நாடின போது, கூப்பிட்ட போது, கேட்ட போது தேவன் நமக்கு செவி கொடுத்தார். இப்ப தேவன் ஆவியா இருக்கிறாரு. மனுஷனுக்கு இந்த பூமியை கொடுத்துட்டாரு. மனுஷனுக்கு கொடுத்த சுயாதீனத்துல தேவன் தலையிட முடியாது. தேவன் தலையிட முடியாது. இப்ப உனக்கு ஒருத்தர் கொடுத்துட்டாங்க, எல்லாம் நீங்க ஆண்டு அனுபவிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய எல்லா பொறுப்பும் யாரை சேர்ந்ததுன்னா இன்னைக்கு யார்கிட்ட கொடுக்கப்படுது அவங்களுக்கு சேர்ந்தது. கொடுத்தவங்க வந்து இப்ப கணக்கெல்லாம் கேட்க முடியும். அவங்களோட காரியம் தேவன் என்ன பண்ண முடியாது. இப்ப தேவனிடத்துல நீங்க கொடுத்தீங்க, இப்படி ஏமாந்துட்டேன் நானு, இப்படி ஏமாத்திட்டாங்க என்ன, நீங்க ஏதாவது உதவி செய்யுங்கன்னா ஒரு வாக்கு தேவன் மாற மாட்டாரு. அது மனுஷனுக்கும் கொடுத்த இந்த பூமியில மீண்டுமாக எழுந்த ஆளுகையும் அதிகாரத்தையும் மீண்டும் சாத்தானிடத்திலிருந்து பெற்று அது மனுஷனுக்கு தர வேண்டுமானால் ஆவியாயிருக்கிற தேவன் மனுஷன் என்ற நிலையில மாறி இயேசு என்ற பெயர்ல இந்த பூமியில வந்து வாசம் பண்ணினார். பூமியில வந்த தேவனுடைய பெயர் தான் இயேசு. இவர் வந்து இந்த பூமியில வாழ்ந்தாரு. பல சோதனைகள் சாத்தான் கொண்டு வந்த போது அதெல்லாம் ஜெயித்தாரு. வாழ்க்கையின் முடிவில் அவர் சொன்னாரு, எல்லா முடிவு மனுஷனுக்கு செய்ய வேண்டியது எதற்காக எந்த நோக்கத்திற்காக அவர் வந்தாரோ அத்தனை காரியத்தையும் செய்து முடித்தது இயேசு கிறிஸ்து என்ற நாமம் மட்டும்தான். அதனால்தான் மனுஷனுக்காக எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாக வந்த அந்த இயேசுவின் நாமத்தை தான் நீ கேட்கணும். ஏன்னா அந்த நாமத்துல தான் அவர் செயல்பட்டாரு. அந்த நாமம் தான் இன்னைக்கு பிதாவின் சமூகத்துல நீ கேட்கும் போது முன்னிடத்துல இயேசு என்ற பெயர் வெளிப்படும் போது உனக்குள் இயேசுவை பார்த்து அவர் உதவி செய்யறாரு. ஏன் கேட்கணும்? சொன்னாரு உதவி செய்ய 2வது அதிகாரம் 9:10 நீ வாசித்தீங்க. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்கு வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்கு நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நாம் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் யாரா இருக்கோம்? 10வது வசனத்தை பாருங்க. மேலும்
சகல துரைத்தனத்திற்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் சகல அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் இயேசு தலைவராக அவருக்குள் பரிபூரணங்கள் இருக்கிறது. அந்த பரிபூரணத்தோடு ஒரு ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு உங்களையும் என்னையும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளாக வேதனைப்படும் போது நெருக்கப்படும் போது என்னால முடியல என்று சொல்லும் போது நீ தகப்பனாலே அவரை கூப்பிட வேண்டும். உன் தாய்களை அவர் சொல்லணும். அவர் தகப்பன் மட்டும் அல்ல, உனக்கு நல்ல சிநேகிதனாக இருக்கிறார், உனக்கு நல்ல சகோதரனாக இருக்கிறார், உன்னை ஆறுதல் படுத்துற. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒரு தாய் ஆறுதல் படுத்துற மாதிரி யாராலையும் ஆறுதல் படுத்த முடியாது. ஒரு தாய் தன் பிள்ளையை அரவணைத்துக் கொள்வது போல யாராலையும் செய்ய முடியாது. அந்த தாயாக இயேசு உனக்கு இருக்கிறபடினால உனக்கு ஆறுதலோ அரவணைப்போ உன் தேவைகளில் உனக்கு நன்மையோ உனக்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் செய்வதற்கு தாயாக, தகப்பனாக, சகோதரனாக, சகோதரியாக, சிநேகிதனாக உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக தேவன் இருக்கிறதுனால எந்த நிலையிலையும் நீ அவரிடத்துல தொடர்பு கொள்வதற்கு, நீ சிநேகிதனாக அவரிடத்துல பேசுவதற்கு அவர் தேவன் விரும்புகிறார். சில காரியத்தை கூட பிறந்தவங்க பேசுவோம், சில காரியத்தை மனைவி கிட்ட பேசுவோம், சில காரியத்தை புத்தகிட்ட பேசுவோம், சில காரியங்களை பெற்றோர்கிட்ட பேசுவோம். ஆனா எல்லா காரியத்தையும் பிரிச்சுட்டு குடும்பத்துல பேச முடியாத காரியங்கள், சொல்ல முடியாத காரியங்கள் எல்லாத்தையும் யார்கிட்ட பேசுவாங்க? இந்த விலங்குகள் மாறலாம், ஏசு மாற மாட்டேன். நீ சொன்னதை 4 பேருக்கு சொல்ல மாட்டேன். நீ சொன்னதை வச்சு உன்னை வெறுத்துட்டு என்ன பண்ண மாட்டாரு இல்லையா? அவர் உன்னை உடைந்த பாத்திரம் என்று என்ன பண்ண மாட்டாரு. நீ உனக்கு உதவாதவன் இனிமேல் லாய்க்கடை சொல்ல மாட்டாரு. யார சிநேகிதனாக ஏற்றுக்கொள். அப்ப அவர் உனக்கு நல்ல சிநேகிதனாக இருப்பாரானார். உன் பலவீனத்தை சொல்லலாம். 4 பேருக்கு எப்ப பார்த்தாலும் இதையே பேசிக்கிட்டு போவாங்க. ஏதாவது கஷ்டத்தை பார்த்தா ஏதாவது எதிர்பார்க்கிறாங்களா நினைச்சு கபடமாக நடக்கக்கூடிய மனுஷர்கள் ஏராளமான ஜனங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இன்றைக்கு நீ கேட்டதை, நீ விரும்பினதை, நீ கேட்காததையும் கொடுக்கிறதுக்கு வல்லமையுள்ள ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, கேளு. அப்போது நான் கேளுங்கள், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு நாம எதை கேட்கிறோம்? ஆண்டவர் சொன்ன ஒரு காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு வரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய 6வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா நீங்க 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை ஜெபிக்கிறவங்களுக்கு அப்படி சொல்ற. ஜெபம் பண்ணும்போது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க அவங்க? மனுஷர் காணும்படி. மாயக்காரன்னா யாருன்னா? யாரு? ஒரு முறை ஒருத்தர் சொன்னார், மாயக்காரருக்கு தலைவன் ஆயாக்களுக்கு தலைவன் மாதிரி. மாயக்காரன் யாருன்னா என்ன தெரியாது. நம்மளுக்கு ஆயாக்களும் தெரியாது, ஆயக்காரனும் தெரியாது. மாயக்காரன்னா யாருங்க? யார பண்ணி இருக்காங்க? எனக்கு ஜெபம் பண்ணும்போது வேஷதாரியா இருக்காத, ஜெபம் பண்ணும்போது வேஷம் போடாத, அப்படியே ரொம்ப பரிசுத்தமான மாதிரி என்ன பண்ணிடாத. ஏனென்றால் நீ பெற்றுக் கொள்ளும்படியாக வந்திருக்கிறாய். பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலையில வந்திருக்கிற நீ, உனக்கு கொடுக்கிறவர் சகலத்தையும் அறிந்தவர். என்ன ஏமாத்துறானா உன்னை ஏமாத்தலாம். 2 பேரும் தேவனை ஏமாத்தவே முடியாது. அவருக்கு தெரியாத காரியம் ஒண்ணு இல்ல. அவர் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அப்ப எந்த அளவுக்கு தாழ்மை, எந்த அளவுக்கு தாழ்மைனா இதுதான் என் பிரச்சனை, இதுதான் என் காரியம், இதுதான் என்னுடைய பலவீனம், இதுதான் என்னுடைய நிலையா இருக்கு, இப்படிதான் நான் இருக்கிற ஆண்டவரே, இதை மேற்கொள்ள என்னால முடியல எனும் போது அவர் சொன்னாரு, மனுஷன் கூடாது.
எப்படி சொன்னாரு? நீங்க பரிசீலனை போல, நான் அவன் கிடையாது, நான் இவன் கிடையாது, நான் இப்படி பண்றேன், நான் தசப்பாக்கெல்லாம் ஒழுங்கா கொடுத்துட்டேன், நான் எல்லாம் பண்றேன். ஆனா ஆண்டவர் தான் என்ன ஆசீர்வதிக்கவே பார்க்கிறாரு. ஆண்டவர் நீ குறைச்சக்கூடிய நிலையில இருக்கிறார். நீ யாரா வாங்க மாட்டேன். ஜபம் அங்கீகரிக்கப்படும். தாழ்மை இருக்கா? அவர் சொன்னாரு, மாயக்காரனை போல அவனை காண்பிக்காதே. ஜபம் பண்ணும்போது என்ன பண்ண? ஜபம் பண்ணும்போது என்ன பண்றேன்னா, ஒரு யுத்த காலத்தில் இருக்கிற, ஒரு பிரச்சனையில் இருக்கிற, ஒரு நெருக்கத்தில் இருக்கிற, ஒரு தேவையில் இருக்கிற, ஒரு பலவீனத்தில் இருக்கிற, ஒரு போராட்டத்தில் இருக்கிற, இன்னைக்கு பிள்ளைகளை குறிச்சோ, மனைவியை குறிச்சோ, புருஷனை குறிச்சோ, உடன் பிறந்தவங்களை குறிச்சோ, நம்ம சுற்றிலுமா இருக்கிற ஜனங்களை குறிச்சோ எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நமக்கு வேலை ஸ்தலத்துல இருக்கு. என்னதான் யோகியமா நடந்தாலும் நம்மளை குறப்படுறதுக்கு எப்படி ஜாதியை சுற்றி ஒரு கூட்டம் இருந்ததோ, நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கு. என்னதான் நல்லா பண்ணாலும் அதுல ஒரு கூட்டத்தை கண்டுபிடிக்கிறது. கண்ணில் விளக்கண்ண ஊற்றி பார்க்கறது ஒரு கூட்டம் எங்க இருக்கு? அங்க இருக்க இப்பேற்பட்ட குறை சொல்லக்கூடிய, குற்றப்படுத்தக்கூடிய ஜனங்கள் மத்தியில தான் நான் சோர்ந்து போயிருக்கிறேன். போராடி தோத்து போயிட்டேன். என்னால முடியல. இப்ப நான் தேவனுடைய உதவியை தேடி வரும்போது, நான் கீழே விழுந்தாலும் என் மீசையில மண்ணு போட்டுலான்னு சொல்லிட்டு நான் அப்படி வந்து நின்னா, நான் உண்மை உள்ளவன் அல்ல, நான் மாயக்காரி. நீ ஜெபம் பண்ணும்போது எப்படி வந்து நிக்காத, எப்படி வந்து நிக்காத. நான் சொல்லுவேன், எதுக்கு வர நீ? ஏன் வர? சபை எதிர்த்து வச்சிருக்கிறன்னா சத்தியம். இந்த சத்தியம் எல்லா பிரச்சனையும் விடுவிக்கும். நீ விடுவிக்கக்கூடிய வழியை காண்பிக்கக்கூடிய இடம் தேவனுடைய வீடாகிய சபை தான். இந்த சபையை அத்திவாரமே சத்தியம் தான். நான் சொல்லுவேன், சபை வந்து கோமாளி கூடாரம் அல்ல, கதை பண்ணக்கூடிய வசனகர்த்தாக்கள் இங்க கிடையாது, தேவை கிடையாது. இங்க தேவை தேவனை மகிழ்ப்படுத்தி, தேவனை வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய சத்தியத்தினை நிறைந்திருக்கிற ஜனங்கள் காணப்படக்கூடிய இடம், பேதைகளையும் ஞானியாக மாற்றக்கூடிய ஒரு இடத்திற்கு நாம் வருகிறோம் என்பதை நீ அறியணும். நாம் பேததான் சொன்னீங்கன்னா கர்த்தர் ஒரு ஞானியாக ஊழியத்திற்கு அழைக்கும் போது நான் தேவனிடத்துல சொன்னேன், ஆண்டவரே, நான் சகோதரிகள் மத்தியில எல்லாம் நான் இருந்தாலும் எனக்கு பழக்கம் கிடையாது. ஏதோ இப்போ உங்களை ஏத்துக்கினேன், கொஞ்சம் பேர் கூட பழகுறேன். ஆனா அந்த ஊழியத்துலாம் போனா நிறைய ரோடு இருக்கும், நமக்கு சரியா தெரியாது. நான் நல்லா பேச மாட்டேன். ஏன்னா துர்மார்க்கமான மனுஷன் கூடவே நான் வாழ்ந்து சுத்தினேன். தவறான பழக்கம் தெரியுமாங்கிறத என்னால முடியாது. நான் சொன்னது, உனக்கு நானு சொல்லி தரேன், வா இன்னைக்கு வர சொல்லிவிட்டு. பேசுற நிறைய காரியங்கள் தேவன் எனக்கு சொல்லி கொடுத்ததுதான். நான் பேச அறிந்தவன் கிடையாது, நான் பேசிய சாமர்த்தியானவன் கிடையாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்துட்டு பேசுறாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குறை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு குறைவுள்ள ஒரு மனுஷன் என்பதை நான் தேவ சம்பளத்தில் நிச்சயமா உறுதி. சில பேர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு என்ன பார்க்க வேண்டியது தேவன் தான். அவர் பேசின வார்த்தைகள் எதுக்க யாராலையும் முடியாது. இவன் அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ வாங்க, நான் உனக்கு கற்று தருகிறேன். பலவீனமா, போராட்டமா, மத்திய 11:28 சொன்னாரு, வருத்தப்பட்டு பால் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் எங்க வா? நீ சொல்லி பாரு இந்த வசனத்தை. வேற யாராவது சொல்ல முடியுமா பாரு? இன்னைக்கு ஒரு கற்றுத்தம் கூட போய் பாரு, அவன் எல்லாத்தையும் கேட்டு ஒரு காரியத்தை கேட்டா பாவம் என்ன பண்றது? என்ன பண்ணணும்? இதுதான் சொல்லுவாங்க தவிர, உன் கஷ்டத்தை நான் சுமந்துக்கிறேன், உன் பாரத்தை நான் ஏற்றுக்கிறேன், உன் கடனை நான் ஏற்றுக்கிறேன், உன் போராட்டத்துல நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்லக்கூடிய மனுஷனை காட்டு பாருங்க. அனுசரிச்சு வருத்தப்படுறியா? பாரம் சுமக்கிறியா? பாரம் உன்னை தள்ளன வைக்குதா? விழுந்து போகிற நிலையில இருக்கிறியா? நிற்பமோ விழுந்து போவோமோ? இன்னைக்கு எழுந்திருக்க முடியுமா முடியாதல்ல? ஒரு போராட்டத்துல, ஒரு கலக்கத்துல, ஒரு பயத்துல காணப்பட்டு கொண்டு இருக்கிறியா? உனக்கு ஆற்றல் சொல்ல பாயிட்டேன். நாடுமே ஒரு மாதிரி பேசுறாங்க. ஆண்டவரே, என் நுகத்தை உண்மையை ஏத்துக்க, உன் முகத்தை என் மேல வைக்கிற, உன் பாரத்தை என் மேல வைக்கிற, என் பாரத்தை ஏத்துக்க, என் வசனத்தை நீ மேல ஏத்துக்க, நான் உன்னை நடத்தி வச்சுறாரு.
நான் உன்னை நடத்துவேன்னு சொன்னாரு. நீ சொல்லும் போது உனக்கு அவர் ஆறுதலாக, உனக்கு ஆசீர்வாதமாக, பலனாக, உனக்கு வேண்டிய நன்மைகளை தரக்கூடியவராக தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரு. நீ ஜெபம் பண்ணும்போது யாரா இருக்காது, ஆயக்காரனை போல இல்லாமல் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் என்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். எப்படி ஜெபம் பண்றாங்க? இவங்க யாரு? நாங்கத்தான் தேவனுக்கு முகவர், பிரதிநிதிகள், ஏன் தூதுவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில தன்னை காண்பிக்கக்கூடிய பரிசுத்தவான்களை போல இருக்கிறவங்க அவர்கள் தங்கள் பலனை அடைந்து செய்து பலனை எங்கே கட்டிட்டான்? சூப்பரா நாம பண்றப்பாரு, நாம பேசுறாரு, பலன் எங்க கொண்டு போயிட்டேன்? இந்த புகழ் வார்த்தையோடு 4 பேர் உள்ள புகழ்ந்தாங்க, ஐயோ பலன் எங்கிருந்து வரணும்? தேவனிடத்திலிருந்து வரணும். ஜெபம் மனுஷரை பிரியப்படுத்தினா போதாது, தேவனுக்கு பிரியமாக மாற வேண்டும். அப்ப தேவன் விரும்புகிற நிலையில நீயும் நானும் தேவ சித்தத்தை அறிந்து தேவ சுபாவத்துல வந்து தேவன் பார்க்கிற விதமாக ஒருத்தரை பார்த்து எப்படியெல்லாம் தேவன் மனதோடுகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா பாருங்க. ஒரு நிகழ்ச்சி இருக்கு, நாயனூர் என்ற ஊருக்கு வர்றாரு ஆண்டவர். அங்க வர்றாரு, அவர் என்ட்ரன்ஸ் அந்த ஊருக்குள்ள வரும்போது இப்ப 4 பேர் ஒரு வாடிபனை, செத்து போன வாடிபனை பாடையில சுமந்து போனாங்க. என்ன காட்சி இருக்கு? இப்ப ஏராளமான ஜனங்கள் அந்த பிரேதத்துக்கு பின்னால் என்ன பண்ணிருப்பாங்க? இப்ப அவங்க பெற்ற ஒரு அம்மா, அவன் வந்து பிச்சை கிடையாது, கைப்பெண், ஒரே புள்ள சொல்லுவாங்க இல்லையா, இவன் என்ன தூக்கி வாரி போடான்னு பாத்தீங்கன்னா இவனை வாரி போற நிலை வந்துருச்சு இல்லையா? ஒரே பிள்ளைய அழுந்தவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க, எவ்வளவு அழுவாங்க. இந்த அம்மா அழுதுதான் இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, ஆறுதல் படுத்துறாங்க. அந்த அம்மா அழுகையை நிறுத்தவே முடியும். நிறுத்தவே இப்ப ஆண்டவர் வந்தார் பேசுற அழகு சொல்லிட்டு அந்த பாடையின் பக்கம் திரும்பி, வாலிபனே எழுந்து நான் ஏஞ்சி உட்காந்து அம்மா துக்கம் எப்படி மாறி இருக்கு, எப்படி மாறி இருக்கும், எப்படி மாறி இருக்கும். ஏன்னா அப்ப உன் துக்கத்தை அறிந்தவர், உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறவர், உன் சந்தோஷத்தை அதிகரிக்க பண்ணுகிறவர், உன் துக்கத்தை மாற்றுகிறவர். அவர்கிட்ட நீ வரும்போது நாடகம் வேண்டாம். அந்த விதத்தினான உண்மையை பாரத்தோடு வந்தா உண்மையான நிலைகளில் நம்ம வாழ்க்கை இருக்குமானால் அது நிச்சயமா ஜெபம் கேட்கும். தேவனிடத்துல வந்து நடிச்சது அலங்காரமான வார்த்தைகளை பேசி என்ன பண்ணா மனுஷனை வசதிக்கலாம். அதனால ஒரு 1000 ரூபாய் காணிக்கை எனக்கு கிடைக்கலாம். ஆனா கர்த்தர் எனக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். 1000 ரூபாய் போன சம்பாதிக்கலாம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்னை கொடுத்து சம்பாதிக்க முடியும். தேவனை யாரை வச்சு சம்பாதிக்க? அவர் தான் எஜமான், அவர் தான் என்னை அழைத்தவர், அவர் தான் என்னை நடத்துகிறார், அவர் தான் எனக்கு எல்லாமே அவர் தான். சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், சில நேரத்தில் நானும் மனுஷனை போல போடணும், இந்த மாசம் ஒண்ணுமே கிடையாது. ஏங்க ஒண்ணு நாளுக்கு முன்னாடி கருத்தை சும்மா விட மாட்டாங்க. நான் சொன்ன சும்மா விட்டு தேவைகளை சந்தித்து தான் இருக்கிறேன். நான் யோசிப்பேன், நான் அறியாத, நான் யோசிக்காத, நான் எதிர்பார்க்காத ஆள் யாரை ஒருத்தர் தேடி வரும். என் தேவையை சந்திக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவர் அறிந்தவர், நம்மளை நடத்தும்படியாக அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தோம். அது சொல்லி முடிக்கிறாரு. ஏன்னா நம்ம வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே நம்ம தேவைகளை அறிந்தவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவருக்கு நாம் சொன்னாதான் தெரியுது மட்டும்ல, சொல்ல சொல்லி கேட்கிறாரு. நீ கேட்டா நான் தருவேன்றாரு. ஏன் அதை செய்வார்னா அவருக்கு எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டது.
இன்னொரு வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா யாருக்கு நீங்க அந்த வசனத்துல பார்த்து அந்த பரலோக பரமண்டலத்தில் இருக்க எங்க பிதாவே அந்த ஜெபம் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பரவலாக சொல்லப்பட்டது. கேத்தலிக் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அதுல வந்து அவ்வளவு மனப்பாடமா என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்களை கேட்டா சொல்லாது, ஏன்னா அது பண்ணவே பண்ணாதுங்கப்பா இல்லையா. மாடல் பிரேயர் தெரியாது நம்ம பாடுக்கு, அவங்க அந்த மாடல் பிரேயர்ல கலை தெரிஞ்சு, ஆனா இதனுடைய ஆழம் என்னன்றது தெரியாது. ஒரு காரியத்தை ஒரு கேத்தலிக் அப்ப வந்து ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு. அப்ப வந்து வேதத்தை கொஞ்சம் வாசிக்கிறேன், கொஞ்சம் செய்திகளை கேட்கிறேன். ஒரு கேத்தலிக் சர்ச்சில் வந்து ஒரு வருஷத்து ஆவியானோட கூட்டம் கேட்கிறாங்க. அதனால எல்லாம் வாங்கினா எங்க பார்த்தமா ஊர்ல இருந்தெல்லாம் ஜனங்க நானும் அந்த நிறைய அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுல ஒரு காரியத்தை பேசுறாரு. அப்ப நான் ஒரு நாள் கேட்கிறேன், அங்க இருக்கிற வந்து ஜனத்தை ஒருத்தர் கேட்கிறேன், இந்த ஜனம் சொல்லிய பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலே அங்க என்ன செய்யறாங்க, இங்க என்ன செய்யுங்க, அங்க என்ன செய்யறாங்க? அடிக்கிறாங்களா? என்ன பண்றாங்க? இங்க என்ன பண்றீங்க? நீங்க என்னதான் செய்வீங்க? அங்க தேவனை ஓயாம துணிக்கிறாங்க. எங்க இங்க ஓய்வு நாள் ஒரு நாள்ல கூட துணிக்கிறதுக்கு என்ன பண்ண மாட்டீங்க? ஒரு முறையாவது ஒரு வாரமாவது ஒழுங்கான ஒரு ஆராதனையில் பங்கேற்க என்ன பண்ண முடியல. ஆனா இவங்க எல்லாம் எங்க போவாங்க நினைக்கிறாங்க? பரலோகத்தில் நினைக்குது முகசுந்தியா யாரு அதிகமா காணி கொடுக்குறாங்க அவங்க சேர்த்துக்குவாங்க. ரொம்ப ஏழமா அவன் அப்புறம் படிச்சிருப்பாங்களா? யார் அங்க போவாங்க? அப்ப இங்க துதிக்காத ஆளுக்கு அங்க என்ன வேலை? இங்க நீ துதிக்கல, இங்க உனக்கு நேரம் இல்லைன்னா அங்க நேரம் கிடைச்சிருக்கும். யார ஓனம் கட்டுவாங்க? சத்தியம் எந்த அளவுக்கு இருக்கோ ஒரு மாடல் பிரேயரை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆனா இன்னைக்கு அதுல மட்டும் இருந்திருக்கூடாது. அது அதாவது அடித்தளமாக இருந்தாலும் அதன் அடிப்படையில நம்ம ஜெயிக்க பழகினாலும் நாம ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு ஏராளமான காரியங்கள் இருக்கு. ஒரு காரியம் சொல்றாரு, யாக்கோபு 4:2 இருக்கிறார். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்க ஆசைப்பட்டும் நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதுனால அது உங்களுக்கு வாய்ப்பு என்ன பண்ணல. ஏன்னா நம்ம சொல்ற காரியம் என்ன தெரியுமா? ஐசி பாட்டுக்கிறேன்னு நினைச்சுக்க, ஐசி பாட்டு வெளியே வரலாம், இல்லைன்னா அப்படியே போய் சேரலாம். நீ ஜெபம் என்ன பண்ண? தேவன் சொன்னார், அது முக்கியப்படுத்துறார் ஆண்டவர். நீ கேளு, உன் தேவைகளை செய்யும். ஆனா ஒண்ணு, உன் ஆசைப்படுறத வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கு கேட்காது. ஏன்னா உனக்கு நன்மையும் தெரியாது, தீமையும் தெரியாது. சில காரியங்களை பார்த்தா எல்லாம் நல்லதா போல இருக்கும், எல்லாம் நல்லவன போல தெரியும். அவன் வந்தாதான் தெரியும் நல்லவனா கெட்டவன். அது மாதிரி யோசிப்போம், ஐயோ மோசம் போயிட்டேனே. ஆனா தேவனை நம்பணும் யாரும் மோசம் போக மாட்டாங்க. தேவனுக்கு எல்லாம் தெரியும், தேவனுக்கு எல்லாம் தெரியும். அதான் நான் சொல்லுவேன், ஒரு திருமண வாழ்க்கைன்னு கூட யார் சார்ந்துக்க, யார சார்ந்துக்க விருப்பத்தை சொல்றது தப்பு கிடையாது. ஆனா சிற்ற மாதிரி வளர்க்க டைம் பண்ணாது. ஏன்னா அவருக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். யாரு சார்ந்துக்க. அப்ப உன் காரியத்தை எல்லாத்தையும் யாருன்னு சொல்லு. ஹலோ,
நான் வேண்டியதுன்னா கல்யாண ஆசனம் வந்துட்டு அதான் கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் பேசவே மாட்டாரு. ஏன்னா அது பெரியவங்க துணை. அந்த துணை உனக்கு ஏற்றதா இருந்தா தான் உன் வாழ்க்கை கடைசி வரல எப்படி போவான். நீ ஒரு கோணம் அவங்க ஒரு கோணமா இருந்தா ரெண்டு கோணம் என்ன பண்ணாது, ஒருமித்து போகவே முடியாது. அப்ப ரெண்டு கோணத்துல இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்தாலும் ஒரு மனமா இருப்பாங்கன்னா அவங்க போகிற வழி அது சுலபமா சந்தோஷமா அவங்க வழிய ஓடி முடிக்கலாம். இரண்டு பேர் ஒருமனப்பட்டால ஒழிய ஒருமித்து நடக்க குடும்பம் கேட்கிறாரு. ஒருமித்து வாழ்க்கை நடக்கிறதுக்கு யாரா இருக்கணும், ரெண்டு துருவமா இருக்கிறாங்க. நீங்க ரெண்டு இடத்துல பறந்தவங்களா இருக்கலாம், பறந்தவங்களா இருக்கலாம். ஆனா ஒரு இடத்துல வந்து கூடும் போது ஏற்றவர்களாக ஒருத்தர் சார்ந்து நிக்கிறவங்களா இருந்தா எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் எது வந்த போதிலும் அதை ஈஸியா கடந்து யாருன்னு கையில இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பொறுப்பு தேவனால நீ ஏதான் அறியாத காலம் வேற, அறிஞ்சவங்க செய்யற தப்பு. அறியாத காலம் இப்ப நாங்க எல்லாம் பார்த்து ஜெபம் பண்ணுவா பண்ணாங்க இல்ல, பெரியவங்க சொன்னாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். அன்னைக்கு கல்யாணம் பண்ண நிலையில பார்த்தா பார்த்துவாங்க எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அன்னைக்கு இருந்ததுனால நான் அப்படி இந்த அம்மாவை எனக்கு என்ன பண்ணல. ஏன்னா இவங்க நான் என் ஐட்டுக்கு எப்படி இருப்பாங்க யோசனை பண்ணிக்குவேன். எய்ம்ஸ் போட்டா கூட என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஆனா அன்னைக்கு பிடிக்கல. இன்னைக்கு போ 2 நேரம் உங்க அம்மா வீட்டுல இருந்தா ஏன் போனாங்க, ஏன்னா எங்க விட்டு போக முடியல. என்ன கஷ்டம் போனாலும் ராத்திரியும் பகலும் ஒரு கண்ணின் மணி போல தேவனை போல பார்க்கக்கூடிய ஒரு நிலையில பூமியில யார வச்சாரு கவனிச்சு பாருங்க. அன்னைக்கு கஷ்டம், துன்பம், நெருக்கம், பாடு, நிந்த, அவமானம் எல்லாத்தையும் கூட இருந்ததுனால இன்னைக்கு இன்பத்திலையும் இன்னைக்கு சகல நன்மையிலையும் தேவன் அவங்களை வச்சு நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு இச்சித்தம் நமக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா தேவனத்துல நம்ம காரியங்களை சொல்லணும். ஆசைப்பட்டதை சொல்றது தப்பு கிடையாது. ஆனா அது வருகிற டைம் பண்ணி என்ன பண்ண இன்னொரு காரியத்தை சொல்றேன். மத்திய 20ஆம் அதிகாரம் 30-34 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா வழியருகே உட்கார்ந்திருந்த 2 தூதர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இவங்க கண்களை திறக்க வேண்டும். இவங்க என்ன கேட்டாரு ஆண்டவர்? இவங்க என்ன சொன்னாங்க? என்ன ஆசீர்வாதியும் அப்படி கேட்கலாம். நம்ம அப்படித்தான் கேட்போம். இந்த குருட்டு பையனுக்கு இருந்த உணர்வு கூட யாருக்கு கிடையாது. ஆனா நம்ம ஜெபம் பண்ணி உணர்வு இல்லாத ஜெபம், என்ன கேட்கறது தெரியாத ஜெபம், நம்ம கேட்கறது தேவனுடைய விருப்பமா இல்லையா என்று அறியாத ஜெபம். இன்னைக்கு ஜெபம் பண்ணி பண்ணி கடிச்சு சொல்றோம். எனக்கு ஒரு பதிலும் இருக்கு. ஆண்டவர் என்ன பண்ற? ஜெபம் பண்ண குருடன் போல நீ என்ன கேட்கிறியோ தெளிவா கேட்க. இதுதான் என் பிரச்சனை, இதுதான் என் தேவை, இதுதான் எனக்கு நீங்க தரணும், இதுக்குதான் உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்னீங்க கேளுங்க, அப்ப நான் உங்களுக்கு தருவேன் சொன்னீங்க. யாருடைய வார்த்தையை நம்புறேன்? ஏன்னா போய் சொல்ல நீங்க மனுஷன் கிடையாது. மனுஷன் மாறிடுவான் தான் சொன்ன வார்த்தை. நீங்க மாற மாட்டீங்க, நீங்க எப்பவுமே மாற மாட்டீங்க. சொன்னதான் உங்க வார்த்தையை நம்பி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க என்ன பண்ணுங்க, யாக்கோபு போல எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீர் என்னை ஆசீர்வதிக்கிறேன்னா நாம விடவே மாட்டேன். ஆண்டவர் என்ற வைராக்கியம் உனக்கு இருக்குமானால் நிச்சயமான பல நாட்களில் தொடர்ந்து பேசுறேன். இப்ப நான்
அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொன்னாங்க எதை கேட்கணும்? கேட்பீங்களா? வருகிற நாட்கள் இருக்கு. இன்னும் ஜெபத்துல என்னென்ன கேட்கணும், எப்படி எல்லாம் நடக்கணும், வருகிற நாட்கள் அல்லேலூயா. எப்படி நன்மையை பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு முன்பாக காண்பிப்பேன். நீயும் நானும் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு இந்த மாதத்தில் கொடுத்து வைத்திருக்கிறாரு. கூடியமானவரும் விருப்ப நாம பங்கெடுங்க. கர்த்தருடைய எல்லாம் ஒரு காணிக்கை கொடுத்து நம்ம பண்ணிக்கிட்டோம். கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நனன்று காப்பவரே, என் பாதங்கள் கல்மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நனன்று காப்பவரே, எல் முஷா என்னை காப்பவரே, எல் முஷா உருவாக்கினீரே, ஒரு குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, எல் முஷா என்னை காப்பவரே, எல் முஷா உருவாக்கினீரே, ஒரு குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, அக்கினி சூளையில் இருந்த போது என் பக்கம் நின்றவரே, கருகிற வாசனை இல்லாமலே கருத்தோடு காப்பவரே, அக்கினி சூளையில் இருந்த போது என் பக்கம் நின்றவரே, கருகிற வாசனை இல்லாமலே கருத்தோடு காப்பவரே, எல் முஷா என்னை காப்பவரே, எல் முஷா உருவாக்கினீரே, ஒரு குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, எல் முஷா என்னை காப்பவரே, எல் முஷா உருவாக்கினீரே, ஒரு குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, ஆயிரம் தலைவர்கள் மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே, அனுப்பிய தேவன் பெரியவரே, என் தந்தையிலும் பெரியவரே, ஆயிரம் தலைவர்கள் மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே, அனுப்பிய தேவன் பெரியவரே, என் தந்தையிலும் பெரியவரே, எல் முஷா என்னை காப்பவரே, எல் முஷா உருவாக்கினீரே, ஒரு குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, எல் முஷா என்னை காப்பவரே, எல் முஷா உருவாக்கினீரே, ஒரு குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, ஒரு குலைந்த பாவியனை நீதிமானாய் மாற்றினாரே, இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, ஒரு குலைந்த பாவியனை நீதிமானாய் மாற்றினாரே. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான சமூகத்தில்
நீர் கொடுத்தவைகளை பொறுத்து கொஞ்சம் ஒரு புரியாத சகோதரன் காணிக்கையாய் கொடுத்து உமக்கு நாங்கள் கொடுப்பதற்கு எல்லாம் கடத்திற்கு கடத்திலிருந்து வாங்கினதே இந்த கொடுத்ததை நம்பிக்கை தூக்கி பதிவு படிப்பது அந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி. வழிநடத்தி ஆசீர்வதிங்க. நாமத்தை ஆசீர்வதிக்க நடத்தினார். ஒரு ஜபத்திற்காக நாம் கவனம் செலுத்துவோம். வருகிற நாட்களில் நடக்கிற எக்ஸாம்பிளுக்காக நம்ம படிக்கிறோம். நாங்கள் சென்று +2க்கு எக்ஸாம், +1க்கு முதல் பண்ணி எக்ஸாம் தொடர்ந்து இருக்கு. அந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் மற்ற தேவ பிள்ளைகள் எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் கத்தரது பெருமனப்படலாமா? பெருமனப்படலாம். மகா இலக்கமும் கிருபையும் பயமும் நிறைந்த ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே பக்திக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் தெரிவிக்கிறோம். தேவ தயவும் கிருபையும் ஆண்டவரே, ஒரு வருடம் இவர்கள் படித்து ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆண்டவரே புத்தக இந்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும் பயமோ கர்த்தராலே வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறார்கள். அது வனாந்தர திசைகளிலிருந்து வராது, அது கர்த்தராலே இவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். இவர்கள் வீட்டில் ஞாபக ஆவியத்தால் ஒரு தெரிந்த முக்கியத்தால் நினைவாற்றலை அதிகப்படுத்தும் மனத்திகழ்வு போன்ற சாப வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கி இந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஜெயிப்பது சபையாக ஒருமித்து ஏற்றுக்கிறது நாமத்தால் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்து நாமத்தை வெளிப்படுத்தும் எல்லா மகிழ்வும் மக்கள் ஏற்றுக்கிறது நினைவு நாமத்தால் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாளைய தினத்துல ராணி என்ற கட்சியார் அமுதாவுக்கு பிறந்த நாள் 18ஆம் தேதி இந்த மாதத்துல கிருதாவுடைய பிறந்த நாள். ஒரு 3-4 பேருடைய காரியங்கள் இருக்கு. மற்றவங்க இருக்கிறாங்க, யாராவது இருக்கிறாங்கன்னு தெரியல. இவங்களை கரெக்டாக ராத்திரி பண்ண போறோம். தெரிவிக்கிறவங்க மனசார நீங்கள் யாரை ஆசீர்வதிக்கிறீர்களோ இவங்க ஆசீர்வதிக்கப்படணும். தேவன் நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறாரு. ஜெபம் பண்ணுவோம். இந்த ஜெபத்தை நினைச்சுக்கணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பிறந்த நாள் காணக்கூடிய இந்த நாள் பிறந்த நாள் காணக்கூடிய பிள்ளைக்காகவும் நாளை தனிக்கிற பிறந்த நாள் காணக்கூடிய ஆண்டவரே 2 பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே 18ஆம் தேதி பிறந்த நாள் காணக்கூடியவர்களுக்காகவும் சபையாக நாங்கள் ஒருமனப்படுத்தி இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்க்கை சுகமாக இருப்பார்கள். இவர்கள் துன்பத்தை கண்ட வருஷம் சிறுமைப்பட்ட நாட்கள் சரியான ஒரு மகிழ்ச்சியின் ஆசீர்வாதம் இவங்க மேல இருக்கிறாங்க. இவர்கள் செய்கிற காரியத்தை வாழ்க்கை குணசாலியாக குற்றங்களை பாய்ச்சின முன்னேற பெற்றவர்களாக மிகுந்த ஆசீர்வாதத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இதா குமாரன் பரிசுத்தாவினுடைய நாமத்தினால நாங்கள் செபித்து ஆசீர்வதிக்கிறோம். இது அப்படியே ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஏற்றுக்கிறது நன்றியோட இருவருக்கு ஆயத்தமாகும் வந்து வந்து பாடுவராக அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரணும் வந்து பார்த்துக்கணும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து
அவன் வந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை நீங்கள் இந்த புசித்து அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் இந்த பண்ணும் பாத்திரத்தை போதெல்லாம் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வரும் வளம் கர்த்தர் வருமானமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறார். இது என்ன ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எனக்காக உங்களுக்காக மரித்தார். மரித்தவர் உயிரோடு எழுந்தார். எழுந்தவர் பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறார். மீண்டும் அவர் இருந்த இடத்துல என்னை கொண்டு போக வரப்போகிறார். என்ன பண்ண போறாரு? இப்போ முதல் தர வரும்போது அவர் என் பாவங்களை ஏற்றுக்கொண்டார், என் மீறுதலை ஏற்றுக்கொண்டார், என் அக்கிரமங்களுக்கு அவர் தண்டிக்கப்பட்டார். எனக்கு வரவேண்டிய அத்தனை தண்டனைகளையும் அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டு என்னை விடுவித்தார். இல்லையா? இப்ப விடுவித்துக்கு போன அவரு இதுல நீங்க பங்கு கொடுக்கும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்க, நான் திருப்பி வரப்போறேன், நான் வரப்போறேன். அப்ப தேவன் திரும்பி வரும்போது சிலுவையில் அறைப்படுவதற்காக அல்ல, மீண்டுமாக அவர் அடிப்படுவதற்காக வரப்போறது கிடையாது. ராஜாஜி ராஜாவாக வரப்போறாரு. வேற வரப்போறாரு. அவர் தண்டிக்கிறவராக, நியாயம் தீர்க்கிறவராக வரப்போறாரு. இப்ப அவர் தண்டிக்கிறவராக நியாயம் தீர்க்கிறவர் வந்தா தண்டிக்கப்படக்கூடிய நிலையில என்னுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. இன்னைக்கு அவர் வேதனைப்படுத்தக்கூடிய அளவுக்கு பாவங்கள் என் வாழ்க்கையில இருக்கு. இன்னைக்கு கடைசி காலங்களை பார்த்தீங்கன்னா எங்குமே துரோகங்கள், பற்பல விதமான பாவங்கள் பெருகிருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்கலாம், அசுத்த ஆவிகள், தேசித்தனத்தின் ஆவிகள் இன்னைக்கு எங்கும் ஜனங்களை வழித்தப்பி போகக்கூடிய பல காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு ஜனங்கள் மட்டும் போறாங்க இல்லை, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் வழி விளையிட்டாங்க. இதை பங்கு பெறும் போதெல்லாம் அவரை வேதனைப்படுத்தக்கூடிய, அவரை துக்கப்படுத்தக்கூடிய, இன்னும் அவரை அவமானப்படுத்தக்கூடிய, அவரை காயப்படுத்தக்கூடிய, அவரை காயத்துக்கு பண்ணக்கூடிய காரியங்கள் என் இடத்திலே உண்டா என்று பார்த்து என்னை சரி செய்து கொள்ளவும், அவருடைய வருகையில நான் காத்திருந்து அவரை எதிர்கொள்ளவும் இந்த பணி எனக்கு ஆயுதப்படுத்தப்பட்டது. என்ன பண்ண? ஏன்னா வேதம் சொல்றது, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, யார் இல்லையா, நீதிமான் ஒருவனாகினும் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. வேற ஏதாவது ஒரு ரூபத்துல ஏதாவது ஒரு காரியத்தை நான் பாவம் என்பது செய்ய வேண்டியதை செய்யாம போறது, செய்யாதன்னு சொல்றதை செய்யுது. செய்ய சொல்றது செய்யாம போறதும் பாவம் தான். செய்ய சொன்னத செய்யாதன்னு சொல்றத செய்யறதுதான் இந்த பாவம் நிறைய. ஒருவேளை நான் விபச்சாரம் பண்ணல, நான் அடுத்த சொந்த பட்டடிக்கல, நான் கொலை செய்யல, நான் இது போல தீமைகள்லாம் ஒன்றும் செய்யணும்னு சொன்னாலும் தேவன் சொன்னதை செய்யாம இருந்திருக்கும், தேவன் செய்யாதுன்னு சொன்னதை செய்திருக்கும். இப்படி பல மீறுதல்கள் நம்ம கையில இருக்கு. ஆனா தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அந்த பரிசுத்தமான தேவனை நம்ம சந்திக்கும் போது 1 யோவான் 3:2 சொல்லப்பட்டிருக்கு, இன்னைக்கு நாம எப்படி இருக்கணும், இது எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா அவர் வரும்போது அவர் இருக்கிற விதமாகவே நான் அவரை சந்திக்கப்பட்டேன். அவர் இருக்கிற விதமாக நான் அவரை பார்க்கணும்னா இப்போ என்னை உருவாக்கினே இருக்கிறாரு, என்னை அவரை போல மாற்றினே இருக்கிறாரு, அவருடைய சுபாவத்துக்குரியவனாக வச்சிருக்கிறாரு. இப்ப அவருடைய சுபாவத்துக்கு மாறான சுபாவம் என்கிட்ட இருக்காங்க. அதை அவர் வேதனைப்படுத்துகிறார். வாங்கிட்ட பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, என்ன பரிசுத்த பண்ணுங்க, இந்த சுபாவம் என்கிட்ட மாறணும். உண்மை போறேன், உண்மை நான் சந்திக்க போறேன் இந்த நாட்கள்ல, உண்மை நான் நினைக்கிறேன் என்னுடைய நிறுத்தத்துக்காக தான் நீ இதெல்லாம் வந்தீங்க. இப்பவும் நம்ம காயப்படுத்தக்கூடிய காரியம், வேதனைப்படுத்த காரியம் என்கிட்ட இருக்கு, என்னை மன்னிங்க. யார் ஜம்ப் பண்ண போறீங்க? அப்படியே ஜம்ப்
வேற சமூகத்திலே